தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். சிலுவை பாதை இயேசுவின் பாதை. இது கால ஓட்டத்தால் மறக்கப்பட முடியாத வரலாற்று நிகழ்வு. நேற்றும் இன்றும் நாளையும் மக்கள் மனதில் நின்று நிலைக்கும் அழியா நிகழ்வு. ஒவ்வொரு மனிதரின் உள்ளத்திலும் உணர்விலும் நுழைந்து பண்படுத்தும் நிகழ்வு. இத்தகைய புனிதமான பக்தி முயற்சியில் நாம் ஈடுபடுவோம். ஆர்வத்தோடும் பங்கேற்று கல்வாரி நாதரோடு இணைவோம். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. முதல் நிலை. இயேசு சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே எச்சால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. யூதர்களின் அரசரை புறவினத்தாரின் ஆளுநன் பிலாத்துவிடம் கையளிக்கின்றனர் யூதர்கள். அவர்கள் இயேசுவின் மேல் 3 பொய்க்குற்றங்கள் சுமத்தினர். முதல் குற்றம், இவன் சீசருக்கு வரி செலுத்தக்கூடாது என்கிறான் என்றனர். இயேசுவோ செசாருக்குரியதை செசாருக்கு செலுத்துங்கள் என்று சொல்லியிருந்தார். இரண்டாம் குற்றம், நாட்டு மக்களிடையே கலகம் உண்டாக்குகிறான் என்றனர். ஆனால் இயேசு கலகக்காரராய் இருந்திருந்தால் ஆளுநன் பிலாத்துவோ ஏரோதுவோ அதை அறியாமல் இருக்க முடியாது. இதற்கு முன் அவர் மேல் யாரும் இப்படி குற்றம் சுமத்தியதில்லை. மூன்றாம் குற்றம், இவர் தன்னையே அரசனாக்கிக் கொள்கிறான் என்றனர். ஆனால் இயேசுவோ தன்னை மக்கள் அரசனாக்கிய போது அவர்களிடமிருந்து தப்பி சென்று தனிமையில் ஜெபித்தார். அநியாயம் ஆட்சி செய்யும் போது உண்மை என்ன செய்ய முடியும்? இதோ பொய் கூச்சலிடுகிறது, பயம் தீர்ப்பளிக்கிறது, உண்மை மௌனம் காக்கிறது, சத்தமில்லாமல் சத்தியம் சாகடிக்கப்படுகிறது. இயேசுவுக்கு மரண தண்டனை அரங்கேறுகிறது. அநியாயமாய் துன்புறும் குடும்பங்களுக்காக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மேல் பாரமான சிலுவை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே எச்சால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. பிலாத்து 3 முறை இயேசுவை விடுவிக்க வழி தேடினான். முதல் முறை அவரிடம் குற்றம் ஏதும் காணவில்லை என்றான். இரண்டாம் முறை பரபாஸ் வேண்டுமா இயேசு வேண்டுமா என்று கேட்டான். மூன்றாம் முறை இயேசுவை சாட்டையால் அடித்து மக்கள் முன் நிறுத்தினான். மும்முறையும் தோல்வி அடைந்தான். ரோமானியர் வழக்குப்படி சாவுக்கு தீர்ப்பிடப்பட்ட கைதியின் முன் ஒரு நீண்ட கோலை எடுத்து 2ஆக ஒடித்து அதை கைதியின் கால்களை நோக்கி வீசினான். சிலுவையில் துன்புறுவாய் என்று தீர்ப்பிடுவது மரபு. அதைதான் பிலாத்து செய்தான். அவன் வீசி எறிந்த 2 மரத்துண்டுகளும் இயேசுவின் காலடியில் சிலுவைக்குரியாய் மாறி கிடந்தன. இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. ஏளனமாய் கருதப்பட்ட சிலுவை இயேசுவின் தோள் தொட்டதால் மீட்பின் சின்னமாய் உருமாறுகிறது. கணவனை இழந்த குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மூன்றாம் நிலை. இயேசு தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே எச்சால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு கீழே விழாமல் சிலுவை சுமந்து சென்றிருக்க முடியாதா? தந்தை ஏன் அவரை விடுவதற்கு அனுமதித்தார்? அவரால் செய்திருக்க முடியும். நீ விழும்போது எழுகின்ற வழி எனக்கு தெரியும் என்று நமக்கு எடுத்துக்காட்ட இயேசு விழுகிறார். இயேசு விழுவதற்கு வெட்கப்படவில்லை. சிலுவை பாரமானது என்று ஏற்றுக் கொள்ள கவலைப்படவில்லை. நாம் ஏன் தோல்விகளுக்கு வெட்கப்பட வேண்டும்? இயேசுவை விழுவதற்கு அனுமதித்த தந்தை நாமும் விழுவதற்கு தோல்வியடைய அனுமதிக்கின்றார். காரணம், தோல்வியில்தான் பாடங்கள் கற்றுக்கொள்கிறோம். தோல்வியில்தான் தாழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறோம். தோல்வியில்தான் தோற்றவரின் வேதனைகள் உணர்ந்து கொள்கிறோம். வறுமையில் வாடும் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். நான்காம் நிலை, இயேசு தம் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே எச்சால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு தாம் தாயின் முன் மௌனம் காக்கிறார். தன் பாடுகளிலே ஏற்கனவே 5 முறை மௌனம் காத்தார் இயேசு. சதுசேயன் ஏரோதின் முன் வாய் திறக்கவில்லை. தலைமை குருவின் கேள்விகளுக்கு வாய் திறக்கவில்லை. தலைமை சங்கத்தின் முன் இயேசு பேசவில்லை. பிலாத்து கேட்ட 7 கேள்விகளில் 2 முறை இயேசு பேசவில்லை. இதோ இங்கேயும் இயேசு பேசவில்லை. இயேசு தன்னை பாதுகாக்க என்றுமே பேசியதில்லை. அடுத்தவருக்காய்தான் பேசியிருக்கிறார். அவர் பேசிய போதெல்லாம் ஒரு ஆயனாய்தான் பேசினார், வழி நடத்த. ஆனால் துன்புறும் ஆடாய் இயேசு வாய் திறந்தது இல்லை. எனவேதான் இந்த மாசற்ற செம்மறி மௌனமாய் மாதாவை பார்த்துவிட்டு அப்பா காட்டிய வழியில் அமைதியாய் அனாதையாய் தொடர்ந்து நடக்கிறது. பெற்றோரை இழந்த குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். ஐந்தாம் நிலை, சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே எச்சால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவின் தாழ்ச்சி இமயமாய் உயர்ந்து நிற்கிறது. படைப்பனைத்தையும் ஒற்றை சொல்லால் பரப்பி பார்த்த இறைவன் தான் படைத்த முகமறியா மனிதன் ஒருவனின் உதவி வேண்டி நிற்கிறார். முதன்முறையாய் இயேசு தன் சிலுவையை, துன்பத்தை பகிர்ந்து கொள்கிறார். வேடிக்கை பார்க்க வந்த சீமோன் வேண்டா வெறுப்பாய் சிலுவையை வாங்குகிறான். ஏன் எனக்கு மட்டும் சிலுவை? இத்தனை ஆயிரம் மக்கள் இங்கே சூழ்ந்து நிற்க எனக்கு மட்டும் ஏன் இந்த அவமானம்? கோபத்தோடு சிலுவையை வாங்கி சீமோன் குணம் மாறிப் போகிறான். இந்த ஒற்றை சொல்லால் சீமோனின் பெயர் வரலாற்று ஏடுகளில் நீங்காது இடம் பிடித்து விடுகிறது. உலகத்தின் பல்வேறு மூலைகளில் இயேசுவின் சிலுவை சுமக்கும் கோடிக்கணக்கான ஏழை மக்களின் பிரதிநிதி. ஆனால் நாம் விரும்பாமல் சுமத்தப்படும் சிலுவைகள் கூட ஆன்மாவுக்கு அளவில்லா மாற்றங்களை தரும் அருள் கருவிகளாய் மாறுகின்றன. துன்புறும் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். ஆறாம் நிலை, வெரோனிகா இயேசுவின் முகம் துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே எச்சால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே.
இயேசுவிடம் உதவி பெற்ற நூற்றுக்கணக்கான மனிதர்கள் எங்கே? 3 ஆண்டுகள் உறவாடி உணவருந்திய சீடர் கூட்டம் எங்கே? இயேசுவின் கண்கள் தெரிந்தோரை தேடுகிறது. தெரிந்தோரும் தெரியாதவர்களாய், சிலர் எதிர்கட்சியினராய் எதிர்ப்புறத்தில். தேவையின் போது இயேசுவை தேடி வந்தவர்கள் இயேசுவுக்கு தேவைப்பட்ட போது இயேசுவை மறந்துவிட்டனர். இயேசுவை விட்டு பறந்துவிட்டனர். தன் சிலுவையை சீமோன் சுமக்க சற்றே நிமிர்ந்து நடந்த இயேசு, தன்னந்தனி ஆளாய் விடப்பட்ட இயேசு, மானிடரின் நன்றி கெட்டத்தனத்தை மனதில் சிலுவையாய் சுமந்து நடக்கிறார். மனுக்குலத்தில் மனிதாபிவினம் முழுவதுமாய் செத்துப்போய் விடவில்லை என்பதன் அடையாளமாய் எங்கிருந்தோ வந்தவள் இரத்தம் வடியும் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். பிரிந்து கிடக்கும் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்த்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சீண்டி விட்டால் மிருகங்கள் கூட சினந்து கொள்கின்றன. கூட இருந்தவர் கூட்டம் நிலைமை தலைகீழானதைக் கண்டு தலைமறைவான பின்பு பிற இனத்தாரும் யூதரும் மத தலைவர்களும் மக்களும் சூழ்ந்து நிற்கும் படை வீரரும் கொலைகாரரும் இயேசுவை எல்லை தாண்டி ஏளனம் செய்ய இயேசு விழுகிறார். அடிப்பதற்கு தைரியம் தேவை, திருப்பி அடிக்க ஆத்திரம் தேவை. ஆனால் திருப்பி அடிக்க முடிந்தும் அமைதியாய் இருக்க அளவுக்கு அதிகமான தைரியம் தேவை. இயேசுவால் எப்படி முடிந்தது? இயேசுவின் வீழ்ச்சி அவரின் பலவீனம் என்று எதிரிகள் தப்பு கணக்கு போட்டுவிட்டனர். இயேசுவின் தோற்றத்தை வைத்து அவர் தோற்றுப்போனவர் என்று எண்ணிவிட்டனர். அவரது வீழ்ச்சி பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அவரது பலத்தின் அடையாளம். நாம் கூட ஏழைகள், நோயாளிகள், முதியவர்கள் போன்றோரை தோற்றத்தை வைத்து வாழ்வை தொலைத்தவர்கள் என்று கணித்து விடுகிறோம். ஆனால் அவர்கள் வீழ்ந்து கிடக்கும் இயேசுவுக்கு சொந்தக்காரர்கள். இயேசு அவர்களில் விழுந்து கிடக்கிறார். தோல்வியில் வாழும் குடும்பங்களுக்காய் ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்த்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. மனிதனின் கண்ணீர் ஒருபோதும் வீண் போனதில்லை. ஒருமுறை ஒரு விபச்சார பெண் இயேசுவின் கால்களை தன் கண்ணீரால் கழுவிய போது இயேசு அவளது பாவங்களை கழுவினார். அதே கண்ணீரால் இன்னொரு முறை ஒரே மகனை பறிகொடுத்த விதவை தாய் பாடையின் முன் அழுது கொண்டே வந்தபோது இறந்த அவளது மகனை தானே முன்வந்து உயிர் கொடுத்து கண்ணீரை துடைத்தார் இயேசு. 3ஆம் முறை லாசர் இறந்தபோது அங்கு கூடியிருந்த மக்களின் கண்ணீரை கண்டு இயேசு தாமே அழுதார். இதோ இங்கேயும் கண்ணீர். பிலாத்துவின் தீர்ப்புக்கு பின் மௌனமாகி போன இயேசு, தன் தாயிடம் கூட பேசாத இயேசு, பெண்களின் கண்ணீரை கண்டு சிலுவை பாதையில் முதன்முறையாய் பேசுகிறார். கண்ணீரை துடைத்த வந்தவனுக்கு கண்ணீர் எதற்கு? பாவத்தின் சுமையால் பாவமில்லாத நானே இவ்வளவு பாடுபட வேண்டும் என்றால் பாவத்தின் அழிய போகும் உங்கள் சந்ததியினரின் அகோர நிலை என்ன என்று எண்ணி அழுங்கள் என்கிறார் இயேசு. பெண்கள் கொடுமைப்படுத்தப்படும் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 9ஆம் நிலை.
இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்த்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் இருந்தும் இயேசு 3ஆம் முறை தவறி விழுகிறார். உதவி செய்ய உறவுகளும் தோள் கொடுக்க தோழர்களும் இருந்தாலும் தொடர்ந்து விழுவது சில நேரம் தவிர்க்க முடியாதது என இயேசு உணர்த்துகிறார். சில நேரங்களில் ஆண்டவர் தரும் சிலுவைகள் சுமக்க முடியாத அளவுக்கு பாரமாய் தெரிகின்றன. வாழ்வின் ஒட்டுமொத்த துன்பங்களும் ஒரே நொடியில் மூட்டையாய் கட்டப்பட்டு முதுகின் மேல் சுமத்தப்பட்ட உணர்வு வலுவிழந்து உறவிழந்து உருகுலைந்து இயேசுவை பார்க்கும்போது சிலுவையில் மனம் வெந்தாலும் என் வேதனையை அறிந்து கொள்ளும் தெய்வம் ஒன்று உண்டு என்ற எண்ணம் ஆறுதல் தருகிறது. ஏன் எனக்கு இந்த சிலுவை என்ற நம் ஆன்மா கூக்குரலிடும் போதெல்லாம் எழுந்து நடந்து சிரமம், ஆனால் முடியாத காரியமல்ல, நானும் விழுந்தவன்தான் என்ற இயேசுவின் குரல் நமக்குள் தைரியம் சுரக்கிறது. குடி, போதை போன்ற பலவீனங்களில் வீழ்ந்து கிடக்கும் குடும்ப தலைவர்களுக்காய் ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். நிலை இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்த்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆதி மனிதன் ஆதாம் நிர்வாணமாய் இருந்ததால் தன்னை படைத்த ஆண்டவன் முன் வருவதற்கு அஞ்சி ஒளிந்து கொண்டான். இதோ ஆண்டவனே ஆடை இழந்து தான் படைத்த மக்கள் முன் அஞ்சாமல் நிற்கிறார். ஆதி பெற்றோரை தோலால் செய்த ஆடைகளால் உடுத்தி தோட்டத்தை விட்டு அனுப்பி வைத்தார் கடவுள். இதோ இருந்த ஒரே ஆடையையும் பறிகொடுத்துவிட்டு பரிதாபமாய் நிற்கிறார் இயேசு. உங்கள் மேலாடையை கேட்பவனுக்கு உள்ளாடையையும் கொடுங்கள் என்ற இயேசுவிடம் அவரிடம் கேட்காமலே அவருடைய ஆடைகள் திருடப்படுகின்றன. எந்த சலவைக்காரனும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேர் என்று ஒளி வீசிய இயேசுவின் ஆடைகள் கண்முன்னே களவாடப்படுகின்றன. போரில் ஜெபித்தவர்க்காக தோற்றவர்களை கைதிகளாய் சிறைப்பிடித்து நாடு கடத்தும் போது அவர்களுடைய ஆடைகளை களைந்து அம்மனமாய் அழைத்து செல்வது வழக்கம். அது அவமானத்தின் உச்சகட்டம். இதோ இயேசு ஞாயிற்றுக்கிழமை தன் ஆடைகளை வழியில் விரித்து வரவேற்ற தன் மந்தையின் முன் வெள்ளிக்கிழமை நிர்வாணமாய் நிற்கிறார். இது பாவம் தந்த அடிமைத்தனம். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட குடும்பங்களுக்காய் ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 11ஆம் நிலை இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்த்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஏற உதவிய ஏணியே ஆணிகளுக்குள் அடைப்படுகிறது. இயேசுவுக்கு அதிகமாக வழி தந்தது ஆணிகளை விட ஆட்கள்தான். அறைந்தவர்கள் எல்லாம் அம்புகள் தானே, எய்தவர்கள்தான் ஏராளம். முத்தம் தந்து முடிவு வரை எழுதிய யூதாஸ், நிழலாய் தொடர்ந்து நிரந்தரமாய் விலகி போன சீடர்கள், பந்தியில் பங்கெடுத்து சந்தியில் சத்தியம் செய்த பேதுரு, ஒளிய இருட்டில் விளரித்து அநியாய தீர்ப்பு சொன்ன தலைமை சங்கம். இப்படி இயேசுவுக்கு வழி தந்த காயங்களை விட துரோகிகள் ஏராளம். கடைசியாய் தாம் சுமந்து வந்த விறகு கட்டின் மேல் கட்டி வைக்கப்பட்ட ஈசாக்கை போல தாம் சுமந்து வந்த சிலுவையின் மேல் ஆணிகளால் ஒட்டப்படுகிறார் இயேசு. ஆட்கள் அல்ல, 3 ஆணிகள் தான் இயேசுவுக்கு சொந்தமாகின்றன. இல்லை இல்லை, இயேசு தான் அந்த ஆணிகளுக்கு சொந்தமாகிறார். உறவுகளின்றி தனி மரங்களாய் வாடும் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்த்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே எச்சால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரம், அதிலே கனி ஒன்று பார்ப்பதற்கு கவர்ச்சியாகவும் விரும்பத்தக்கதாகவும் இருந்தது. அதை கண்ட கன்னிப்பெண் ஏவாள் அதை உண்டு சாவை பெற்றெடுத்தாள். கல்வாரி மலையில் ஒரு மரம், அதிலே முழுக்க முழுக்க மரியாளின் உதரத்திலிருந்து தோன்றிய ஒரே கனி தொங்கியது. பார்ப்பதற்கு அழகோ கவர்ச்சியோ இல்லாமல் காண்போர் கண்களை மூடிக்கொள்ளும் வகையில் அருவருக்கத்தக்கதாய் இருந்தது. இந்த கனியை பறிகொடுத்து கன்னிப்பெண் மரியாள் வாழ்வை பெற்றெடுத்தாள். சாவு வந்த வழியாகவே வாழ்வும் வந்தது. இயேசு சாவை அதன் குகைக்குள் சென்று சந்திக்கிறாள். இயேசுவின் சாவால் சாவே சாகடிக்கப்படுகிறது. மரணத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 13ஆம் நிலை. தாயின் மடியில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்த்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே எச்சால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. பட்டப்பகலில் ஒரு சூரியன் படுத்து கிடக்கிறது. வெட்டவெளியில் பால்நிலா வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. முடிந்து போன மகனின் உடலை மாதா மடியில் சுமக்கிறாள். மடியில் மகன், இதயத்தில் தந்தை, மடியில் வார்த்தை, இதயத்தில் வாள். மரியாள் என்ன நினைத்து கலங்கியிருப்பாள்? பட்டு போன்ற மகனை பட்ட மரமாய் எரித்து போட்ட பாவத்தை நினைத்து அழுதிருப்பாளோ? அவரது அரசுக்கு முடிவு இராது என்ற வானதூதரின் வார்த்தையை நினைத்து வருந்தியிருப்பாளோ? வாழ்வு முழுவதும் அன்பு என்றே துடித்த இயேசுவின் இதயம் துளைக்கப்பட்டு துடிதுடித்து நின்று போனதை நினைத்து நிலை தடுமாறி இருப்பாளோ? எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று இயேசு தலை சாய்த்த போது மரியாளின் இதயம் சாய்ந்து விட்டது. இயேசுவின் உடல் செயலற்று போனபோது மரியாளின் இதயம் செயலற்று போய்விட்டது. தவிப்பதுதானே தாய்மையின் வாடிக்கை. குடும்பங்களில் துன்புறும் தாய்மார்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். 14ஆம் நிலை. இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராய்த்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே எச்சால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. குற்றவாளிகளிடையே குற்றவாளியாக கொலை செய்யப்பட்ட இயேசு செத்த பின்பு செல்வரோடு இருந்தார். 2 செல்வர்கள், நிக்கோதேமு, அரிமத்தியா யோசேப்பு. நிக்கோதேமு இரவில் இயேசுவை தேடி வந்த பரிசேயர், இஸ்ரேலில் புகழ்பெற்ற போதகர், இயேசுக்காக மறைமுகமாக பரிந்து பேசியவர், ஒளியை தேடி இருளில் வந்தவர். ஒளி அணைந்த பின்பு மாலை நேரத்தில் அடக்கம் செய்ய வருகிறார். நன்றி கடனாய் 30 கிலோ சந்தனதூளும் வெள்ளை போளமும் கலந்து சுமந்து வருகிறார். இன்னொருவர் யோசேப்பு, பிளாத்திவிடம் துணிச்சலோடு சென்று இயேசுவின் உடலை கேட்கும் அளவுக்கு செல்வாக்கு படைத்தவர். தன் கல்லறையை விட்டுக் கொடுக்கும் அளவுக்கு வசதி படைத்தவர். ஆனால் இந்த இருவருமே இயேசுவின் உயிர்ப்பை எதிர்பார்க்காதவர்கள்.
இந்த கல்லறை இன்னும் 3 நாளில் வெறுமையாகிவிடும் என்பதை உணராதவர்கள். மரண முடிவென்றால் மனித வாழ்வில் அர்த்தமில்லை, விசுவாசத்துக்கு உயிரில்லை. மரணம் தாண்டி மறுவாழ்வை எட்டி பார்ப்போரும் எனக்கொரு பங்குதாரும் என்று இயேசுவிடம் கேட்போம். நம் குடும்பங்களில் இருந்தவர்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சிலுவை சுமந்த